ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 63. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம 2024 எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஷினாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் சால்வ் பண்ண. அண்டு இப்போ நம்ம டேட்டா கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து லாஸ்ட் டேலேருந்து ஓகேங்களா, ஸோ 100 ரூபி சேலஞ்ச் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வித் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வின்னராக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 100 ரூபி வந்து சேரும். அது எப்படின்னா, நான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்போது வந்து அவங்க வந்து யூபிஐ ஐடி கொடுத்தாங்கன்னா அது மூலிமா டிரான்சாக்ஷன் நடந்துடும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ திங். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ரீசனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது ஜிடி கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா சொல்லியிருக்காங்க? 5 ஆமாம், 5 நண்பர்கள் வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஓகே, ஃபைன். ஸோ 5 பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸாக ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. தென் ஃபஸ்ட்டு என்னப்பா சொல்கிறாங்க? பி வந்து பார்த்தீங்கன்னா சியின் உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு உடனடியாக இடதுபுறம். ஓகேங்களா? சூப்பர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி மற்றும் ஹெச் சியின் உடனடியாக அண்டைவிட்டார் அல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சி பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குது? பி தானே இருக்குது. அப்போ பி தான் சி பக்கத்தில் வரும். ஸோ நான் சொல்கிறது புரியுதா? சி பக்கத்தில் ஜிஹெச் ரெண்டுமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? பி தான் இருக்குது. ஸோ பி வந்து நான் சி பக்கத்தில் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பியின் வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஸோ பியோட வலதுபுறத்தில் இரண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் இருக்காரு. அப்போ ரிமைனிங் இருக்குது ஜி தான். ஸோ ஜியோட பொசிஷன் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பாருங்க, சியின் உடனடியாக இடதுபுறத்தில் யார் அமர்ந்துள்ளார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சிக்கு இமிடியட் ரைட்ல நம்மளுக்கு பி தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த செகண்ட் கொஸ்டின். இதில் என்னப்பா சொல்கிறாங்க? இதனா பேட்டர்ன் ரிப்பீட்டாக இருக்கா பாருங்க. சிஓடி இந்த பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சு இதுதான்பா. ஸோ அப்போ கேப்பில் பாருங்க ஓ வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் டிக்கு அப்புறம் திருப்பியும் சி வரணும். ஓகே, தென் ஓ பக்கத்தில் டி இருக்கு, டி வரணும். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓசிடி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபைன். ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் பாருங்க, சி பக்கத்தில் திருப்பியும் டி தான் வரணும். சி பக்கத்தில் ஓ வரணும். அப்போ லாஸ்ட் லெட்டர் ஓ வரணும். அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? 6 குடும்ப உறுப்பினர்கள் ஒரு வட்ட மேசை சுற்றி ஒவ்வொரு எதிரெதிரே அமர்ந்துள்ளார். ஒவ்வொரு கதிர் எதிரெதிரானா ஃபேசிங் ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ மையத்தை நோக்கி தான் பார்த்துருக்காங்க. உடனே நீங்கள் வந்து மையத்துக்கு விலகி இருக்காங்க, ஆப்போசிட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஸ்டினை நல்லா பொறுமையாக ரீட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எவ்வளோ கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சரை நம்ம கண்டுபிடிப்போம். இல்லைனா தப்பான ஆன்சர் போட்டு மார்க் மைனஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சூப்பர். இப்போ எஸ் பற்றி பேசுகிறாங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூவின் உடனடியாக இடதுபுறத்திலும். ஓகேங்களா? ஸோ யூக்கு இமிடியட் ரைட்டில் நம்மளுக்கு எஸ் இருக்காரு, லெஃப்டில் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க கியூ பற்றி பேசுகிறாங்க. கியூ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இரண்டாவதாக இடதுபுறத்திலும் உள்ளார். எஸ்ஸுக்கு செகண்ட் லெஃப்டில் நம்மளுக்கு கியூ இருக்காரு. ஓகே, போட்டாச்சுப்பா. தென் அதுக்கப்புறம் பி பற்றி பேசுகிறாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு இரண்டாவதாக இடதுபுறத்தில் உள்ளார். ஆறுக்கு இரண்டாவதாக இடதுபுறத்தில் உள்ளார். ஓகே, யாரு? பி. ஓகே, ஸோ ஆறு இங்கே போட்டால் இங்கே பி போடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 6 போட்டால் நம்மளுக்கு எங்கேயும் போட முடியாது. கரெக்டு தான்ப்பா. ஸோ 6 நம்ம போட்டு ஒரு இடம் கரெக்டாக தான் இருக்குது. ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு என்னது? ரிமைனிங் என்ன லெட்டர்பா இருக்கு? டி இருக்கா? ஸோ டி போட்டாச்சு. சூப்பர். கொஸ்டின் என்ன நம்மளுக்கு? யூ மற்றும் பிக்கு இடையில் யார் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. டி தான் இருக்காரு. பிகாஸ் இங்கே யூ இருக்காரு, இங்கே பி இருக்காரு, சென்ட்ரல் டி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. 4th கொஸ்டின் பார்த்துருவோமா? இப்போ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோமா? இல்லை நம்பர் வேரி ஆகுது. 7 மைனஸ் பண்ணுறாங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 8 மைனஸ் பண்ணுறாங்களா? சாரிப்பா, ஆல்ரெடி 8 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. 8 தான் மைனஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ 33லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 25 வரும். ஸோ அப்போ 25 கொடுத்துருக்காங்களா பாருங்கள்? கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் போயிருக்காங்கப்பா. ஈஸி தான் கொஸ்டின். நம்பர்ஸ் தான் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? 5th கொஸ்டின் பார்த்துருவோமா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு நினைக்கிறீங்க?
ரெண்டு சைன் ப்ளஸ் ரெண்டு நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா நம்ம? இன்டூவும் டிவைட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, 2 4 இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது 7 இன்ட்டு பதில் ப்ளஸ் போடுறோமா, 5 தென் டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு 6 ப்ளஸ் 4 -2. ஸோ இது மட்டும் பண்ணால் நம்மளுக்கு 30 வருது. அண்டு இங்கே ஒரு 2 இருக்குது, 39 வருது இப்போ ஓவராலாக. பட் நம்மளுக்கு 16 தான் வேணும். ஸோ அப்போ அது தப்பு தான். தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்டூ மைனஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்டு 5 6 வேரி ஆகிடுது. ஸோ அப்போ வந்து 6/5 வருது. அண்டு 7 மைனஸு இது கேன்சலே பண்ண முடியாதுல்ல, இங்கே மைனஸ் வந்துடுதுல, அப்போ இதுவும் வர சான்ஸே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் அண்டு 6 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. 7 × 5 / 6. ஸோ இதுவுமே கேன்சல் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்கள், பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தப்பு தான். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்தாங்கன்னா, ஃபோர்த் ஆப்ஷன் மேபி கரெக்டாக இருக்கும். ஸ்டில் ஐ ஹவ் டு செக் இட் ரைட். 7 × 5 ப்ளஸ் 6 6 ஓ 7க்கு பதிலாக 4 மாற்றிடுறாங்களா, இது 4 பார்ப்பேன். 6 இருக்குது. தென் ப்ளஸுக்கு பதிலாக டிவைடா 2 தென் -7. ஸோ இது கேன்சல் பண்ணால் 3 வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் 20, டிஃபரன்ஸ் எடுத்தால் 4 வருது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே. ஸோ 6th கொஸ்டின் பார்த்துருவோமா? 6th கொஸ்டினா 7th கொஸ்டினா? 6th கொஸ்டின் தான். ஸோ இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, அனாலஜி கொஸ்டின் தான். ஸோ கார்டியாலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஸோ ஹார்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட். அப்போது நெஃப்ராலஜிஸ்ட்னா எதை பற்றி டீல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸை பற்றி டீல் பண்ணுறவர். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? 7th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் நம்ம லாஸ்ட் சீரீஸ்லேருந்து செட்லேருந்து பண்ணிட்டு இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணோம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின் இஸ் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா? சூப்பர். நம்ம 8th கொஸ்டின் போயிடலாமா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது, ஒவ்வொரு லைனாக அவங்க கட் பண்ணிகிட்டே வராங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த சென்ட்ரல் லைன் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெர்டிகல் லைன் கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஹரிசாண்டல் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதுவுமே கட் பண்ணிடுவாங்க. அப்போ வெறும் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. 9th கொஸ்டின் போயிடுவோமா? ஃபைன். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். ப்ளஸ் 17 யா. நெக்ஸ்ட்டும் பாருங்கள் 17 ஆட் பண்ணுறாங்களா? யா 17 தான் 17. அப்போ 67 ஒரு 17 ஆட் பண்ணால் ஒரு 4 1 84 வரணும். யூனிட் டிஜிட்டில் 4 வரா மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. சூப்பர். மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த லைன் பார்த்து பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இப்போது ரைட் சைடில் வரணும். ஸோ அப்படி ரைட் சைடில் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க. ஃபைன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த 2 ட்ரையாங்கிளும் பாருங்கள் ஒரே டைரக்ஷனில் இருக்கா, அப்போ இது தப்பு தான். மற்றத்துல எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இந்த கேப்பு பாருங்கள், இந்த 2 லைனுக்கான கேப் அதிகமாக இருக்கா, வேற தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ரொம்ப கிட்டே இருக்குது. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு காம்படிஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கும் 4th ஆப்ஷனுக்கு தான். இதில் எதுன்னு கரெக்டுன்றது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? யா. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா? புரியாது ப்ரோ, புரியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எதுனா வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள் இந்த 2 ஆப்ஷனுக்கு. என்ன வித்தியாசம் இருக்குது? 2 4 6 7 லைனா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கிற லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிகல் லைனு, அது மட்டும் தான் வித்தியாசம். இங்கே 6 லைன் இருக்குது, இங்கே 7 லைன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி ரொம்ப ரிலேட்டபிளாக, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ சேமாக இருக்குல்ல கிட்டத்தட்ட, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் வி ஹவ் டு ஸ்பெண்ட் கரெக்ட் டைம் ஃபார் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ 11th கொஸ்டின் பார்த்தலாம். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த 4th பார்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 4th பார்ட்டில் நம்மளுக்கு இந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த லைன் வரணும். கரெக்டாக தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்க சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதில் எதுன்றது நம்ம இப்போது கெஸ் பண்ணணுமா? யா.
ஸோ விடஸ் அப்போது என்ன பண்ணலாம், வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில், வேற என்னன்னா ஓகே இந்த லைன் வந்து சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா அதுதான் கேட்டிருக்காங்க. சர்க்கிள் உள்ளே இருக்க தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா. ஸோ 12th கொஸ்டின் பார்த்துருவோமா. ஃபைன். ஸோ விட் இதில் என்ன கேக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஜெட்டு எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ கேக்கு ஆப்போசிட் எம்மா தான் இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா. ஸோ பார்த்த உடனே அடிக்கலாம், அதெல்லாம் பென்னு பேப்பர் எதுவுமே தேவையே கிடையாது. ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள். வைரஸ் பின்னவரும் சொற்களை அகர வரிசைப்படி அடுக்குக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் 2 ஃபஸ்ட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை. 1 3 4 மட்டும் செக் பண்ணுங்கள். 1 3 4 செக் பண்ணால் டெக் என்னெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஐ வருமா ஓ வருமானா ஐ தான் ஃபஸ்ட் வரும். ஐலே சி வருமா கியூ வருமானா சி தான் ஃபஸ்ட் வரும். அப்போ 3 வரணும். ஸோ 2 3 வரா மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 1 மட்டும் செக் பண்ணுங்கள். 4 1லேயும் ஐ தான் ஃபஸ்ட் வரும், 4 தான் ஃபஸ்ட் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா. 14th பார்த்துருவோமா. சூப்பர். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஏரோ மார்க் பாருங்கள். ஃபைடேஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சைடில் இருந்திருக்கு, நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா மாதிரி, நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தா மாதிரி, நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி வரணும். மேலே பார்த்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடேஸ் உள்ளே இருக்கிற ஷேடட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்கு, நெக்ஸ்ட் 2 வந்திருக்கு, நெக்ஸ்ட் 3, நம்மளுக்கு 4 வரணும். ஸோ அப்படி 4 வரா மாதிரி ஒரே டைரக்ஷனில் யூனிட் டைரக்ஷனில் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக ஆப்ஷன் 3ல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவாக தான் ஆன்சராக இருக்க சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் இஸ் ஆல் த 15th கொஸ்டின். ஆல் ட்ரம்ஸ் ஆர் கிட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ட்ரம்ஸ் ஆர் கிட்டாரா. ஓகே. தென் ஆல் கிட்டார்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸு. ஓகே. தென் ஆல் ஃப்ளூட்ஸ் ஆர் சித்தார்ஸ். ஓகே. வேறு மாதிரி கொஸ்டின் தான். ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரம்ஸா, அதுக்கப்புறம் கிட்டாரு, தென்னு ஃப்ளூட்டு, தென்னு சித்தார். ஓகேப்பா. இப்போ கன்க்ளூஷன் வந்துடலாம். சம் ட்ரம்ஸ் ஆர் சித்தார்னு சொல்கிறாங்க, சொல்லலாம். ஏன்னா சித்தாருக்குள்ளே தான் ட்ரம்ஸே இருக்குது. அப்போ சம் ட்ரம்ஸ் ஆர் சித்தார் சொல்லலாம். கண்டிப்பாக இது கரெக்டு தான். தென் ஆல் சித்தார்ஸ் ஆர் கிட்டார்னு சொல்கிறாங்க, இது தப்பு. ஆல் சித்தார்ஸ் வந்து கிட்டார்னு சொல்ல முடியாது. ஆல் கிட்டார் சொன்னால் சித்தாருன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ முடிவு 1 மட்டும் கரெக்டு. எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. 16th பார்த்துருவோமா. 16th என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஃப்ஏ இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா. இங்கே பிஆரை ஆர்பின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஐஇயில் ஸ்டார்ட் ஆகணும். 2 ஆப்ஷன் ஐஇயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபைன். தென் எஃப்இயை வந்து நம்மளுக்கு எஃப்இ அப்படியே தான் போட்டுறாங்க, ஐஜி அப்படியே போடுறாங்க. அப்போ டிஹெச் அப்படியே தான் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. 17th பார்த்துருவோமா. ஈஸியாக தான் இருக்குப்பா. ஒய்லேருந்து டி வந்திருக்கு, டீலேருந்து பி வந்திருக்கு, பியிலேருந்து எம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒய்லேருந்து டி பாருங்கள் -5, டீலேருந்து பிக்கு -4, பிலேருந்து எம்முக்கு -3, நெக்ஸ்ட் -2, நெக்ஸ்ட் -1 பண்ணோம். அப்போ கண்டிப்பாக ஜேவாக தான் இருக்க முடியும். பிகாஸ் கே வந்து 11, -1 பண்ணால் 10 வரும். ஸோ நத்திங் பட் ஜே. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள். பெட்டுக்கு வந்து 120 கோட் பண்ணுறாங்க. ஸோ பிஇடி வந்து இங்கே 2 5 4 ஆட் பண்ணால் கூட என்ன வருது, ஒரு 9 11 வருது. ஸ்கொயர் பண்ணால் கூட 120 ஒன்னா -1. பட் ஃபேட்டு வந்து சின்னதாக தானே வருது. இங்கே 360 கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெருசு வர சான்ஸ் இல்லையா. ஸோ ஃபேட்டுக்கு வந்து 6 1 20 27 வருது. அப்போ இது எங்கேயோ பெருசாக போகுது. ஸ்கொயர் பண்ணால் 600 700 கிட்ட போகுது. பட் இங்கே 360 தான் கொடுத்துருக்காங்க. இந்த லாஜிக் வர சான்ஸே இல்லை. 2 5 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 10 × 7 70 வருது. சாரி 10 4ல சாரிப்பா, இது 4ல சாரி 4 10 40 வருது. 40க்கும் இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 120. ஓகே ஃபைன். இந்த லாஜிக் படி போவோம். எஃப்ஏடி 6 1 20 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 120 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 360 வருதுப்பா. அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணுறாங்க. டிபிஒய் 4 2 20 20 25 யா 50 இன்ட்டு 4 டைம் பண்ணால் 200 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 600. ஸோ 600 கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. 19th பார்த்துருவோமா. ஓகே ஃபைன். இதில் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள். டேபிளுக்கு வந்து 18 கோட் பண்ணுறாங்க. அப்போ TABLE. ஸோ 20 1 2 12 5
ஆட் பண்ணுங்கப்பா. இது ஒரு 3 வருது, 15 ஒரு 5 20 40 வருது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 80. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறாங்க. சி வந்து 3, ஹெச் ஒரு 8, 1 9 18 27 ஒரு 30 39 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 78 வந்திருக்கு. ஃபைன். ஸோ விண்டோவுக்கா 23 ஒரு 9 14 அண்டு 4 15 ஒரு 23 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 46. ஃபைன். தென் அதுக்கப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணால் ஒரு 50 ஒரு 64 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு 24 88 வருதுப்பா. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 2 நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 9 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா? 9க்கு பதிலாக 3 போடுறாங்க, 3க்கு பதிலாக 9. ஸோ நீங்களே சொல்லுங்கள். 7 இன்ட்டு 3 டிவைட் பை 14 மைனஸு 9 இங்கே வந்து 8 இருக்குது. ஓகே, கேன்சல் பண்ணால் இங்கே 2 வருது. ஸோ கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். 8க்கு பதிலாக 7 இன்ட்டு 9 டிவைட் பை 14 இதையும் பண்ண முடியுமா? இதையும் பண்ண முடியாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். 8க்கு பதிலாக 9 ப்ளஸ்ஸு 7 இன்ட்டு 8 டிவைட் பை 14 இதை பண்ண முடியுமானா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். -3 இது இங்கே 2 டைம்ஸ் வருது, 4 வருது, 1 ஆட் பண்ணால் 10பா. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏற்கனவே நான் ரீசனிங் சேலஞ்ச் போட்டிருக்கல, அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம், அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.